ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இருக்கு இல்லையா, ஸோ அதற்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்துட்டு ஸோ எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வெறும் தகுதி தேர்வுக்கான ஒரு கொஷின் பேப்பர், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அந்த கொஷின் பேப்பரை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். மாடல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்றதை விட இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா, மாடல் கிடையாது, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரக்கூடிய அந்த குரூப் 4 எக்ஸாம்ல கொஸ்டின் இருக்கும். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு டஃப்பாக கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இதே பேட்டர்ன்ல இன்னும் கொஞ்சம் கடினமான ஒரு வினாக்கள் இருக்குமே தவிர, மற்றபடி உங்களுக்கு இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் இருக்கும். ஏன்னா குரூப் 4க்கு உங்களுக்கு என்னது, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு தான். ஓகேவா, தகுதி தேர்வு கிடையாது. தகுதி தேர்வுனா ரொம்ப ஈஸியாக எல்லாரும் மார்க் வாங்கிடலாம், ஆனால் அந்த மாதிரி கிடையாது. தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வரக்கூடிய அந்த குரூப் 4 எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் ஏற்படும். ஓகேவா, ஸோ ஒரு 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்ஸும் ஏதாவது பார்க்கலாம். அதனால கையில் ஒரு பேப்பர் பேனா எப்போதுமே வச்சுக்கோங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். தெரியாத அந்த புதிய விஷயங்களை பேப்பரில் நோட் பண்ணுங்கள், அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்ம அனலைஸ் தான் பண்ண போகிறோம் சரியா. ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினோட தரம் ப்ளஸ் இந்த கொஸ்டினோட பேட்டர்ன் எல்லாத்தையும் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். அதனால நான் ஆன்சர் கீயோட இருக்கிற ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, இந்த கீ பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. ஓகேவா, அடுத்தது பாருங்க, எவன் பிளஸ் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. எவன் ஒருவன் இதை சேர்த்தோம் அப்படின்னா எவன் ஒருவன் அப்படின்னு வரும். ஓகேவா, இந்த இன்னும் இருக்காது, அதுக்கு பதிலாக இந்த இன்னும் ஓவும் சேர்ந்து என்னவாயிடும், நோவா மாறிடும். அதாவது இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்தா மாறிடும். அடுத்தது பாருங்க, உயர்வு பிளஸ் அடைவோம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல். ஊவும் ஆவும் சேரும் பொழுது என்னவாயிடும், உயர்வடைவோம்னு வந்துடும். ஓகேவா, அடுத்தது பிரித்து எழுதுதல். அப்ப சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகவே 3 வந்துருச்சு. ஓகேவா, வேதி உரங்கள் இதை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இந்த யூ போயிட்டு அந்த இடத்துல என்ன வந்துடும், ஊ வரும். அப்ப வேதி உரங்கள்னு வரும். அடுத்தது பாருங்க, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். எளிது அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அரிது அப்படிங்கிறது தான் பதில். எளிது அப்படின்னா என்ன, எளிமையான ஒரு விஷயம், ஈஸியான ஒரு விஷயம். அரிது அப்படின்னா ரேர், அது கடினமான அல்லது ரேரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சொல்லும் பொருள்ல பொருந்தாத இணை எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சொற்பொருள் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா. கொம்பு அப்படின்னா கிளைன்னு அர்த்தம், உழை அப்படின்னா துளைன்னு அர்த்தம், கான் அப்படின்னா காட்சி, அசும்பு அப்படின்னா நிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பொருந்தாத இணை கான் காட்சி தான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா தப்பா இருக்கு. கான் அப்படிங்கிற இடத்துல 3 சொல்லி இன் வந்திருக்கணும், அப்படின்னா காட்சின்றது கரெக்டா இருக்கும். ஆனா 2 சொல்லி இன் இருக்கிறதுனால இது கிடையாது. அடுத்தது சூழி அப்படின்னா தலை, கிண்கிணி அப்படின்னா எடை, குழை அப்படின்னா காது, சுட்டி அப்படின்னா நெற்றி. அதாவது இது அணிகலன்கள் அணியக்கூடிய இடத்தை கொடுத்துருக்காங்க. அது பொருந்தாத இணை கொடுத்துருக்காங்க. ஸோ கிண்கிணி அப்படின்னும் பொழுது இடை கிடையாது, அரைஞான் கயிறு தான் இடைக்கு வரும். ஓகேவா, கிண்கிணி அப்படிங்கிறது காலில் தான் அடிவாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, பொருந்தாத இணை எது, குறிஞ்சி யாமம், முல்லை ஏற்பாடு, மருதம் வைகரை, பாலை நண்பகல். ஸோ முல்லைக்கு ஏற்பாடு கிடையாதுன்னா ஏற்பாடுக்கு என்ன வரும், முல்லைக்கு என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சரியா, டெட்டுன்னு வருது இல்லையா, டெட்டுன்னு டிஎன் டெட் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரித்தெழுதுகனா 4-5 பிரித்தெழுதுக இருந்தது. அப்புறம் வேர்ச்சொல்லே ஒரு 4 இருந்தது, அகரவரிசையிலேருந்து 4 கொஸ்டின் இருந்தது. ஸோ இப்படி ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அப்புறம் கலைச்சொல், ஸோ எல்லாமே ரொம்ப பேசிக்கா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், புதிய சொல்ல உருவாக்குறது, இருபொருள் தருக, இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஆனால் கொஸ்டின் நம்பர் பெருசா நிறைய இருந்தது. அகரவரிசையிலே 4 கொஸ்டின் அப்படின்னா ரொம்ப லக்கி இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேசிக்கா இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்க, இப்போ பொருந்தாத இணையெல்லாம் அங்கேயும் கேட்டிருந்தாங்க தான், பொருந்தாத சொல் பொருந்தாத இணையெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்ததும் ஈஸியாக ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே பாருங்க, பொருந்தாத இணையில
குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சார்ந்த இந்த தகவல்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்ப என்ன புரியுது உங்களுக்கு? பேட்டர்ன் அதே தான், ஆனா அதுல கேட்கக்கூடிய அந்த விஷயம் வந்து மாறுது. கொஷினோட அந்த தரம் வந்து வேரி ஆகுது. அங்க வந்து ஈஸியா இருந்தது, இங்க கொஞ்சம் ஸ்கூல் புக்கை படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க 10th பாத்தீங்கன்னா தெரியும், தாவரத்தோட அந்த இலை பெயர், பழத்தோட அந்த தோல் பெயர், இப்படி நிறைய அங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் லெசன்ல. அந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஏன்னா அதுல இருந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அதுல பொருந்தாத இணை கேட்கலாம், ஒரு பொருள் தரும் பல சொல் கேட்கலாம், பல பொருள் தரும் ஒரு சொல் கேட்கலாம், பொருந்தாத சொல் கேட்கலாம். ஸோ இப்படி நிறைய விதமான கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து கேட்க முடியும். ஸோ அந்த லெசன்லாம் ரொம்ப படிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த லெசன்லாம் படிக்காம ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனியாவது அதெல்லாம் படிச்சிருங்க, சரியா? அதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த குறிஞ்சி முல்லை இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதோட அந்த பெரும்பொழுது, சிறுபொழுது, அப்புறம் அதுல உள்ள தெய்வம், நீர், அப்புறம் வந்து பேர் என்ன, அவங்க செய்யக்கூடிய தொழில். ஸோ இது மாதிரி எல்லாம் அந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த பாக்ஸை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பொருந்தாத இணை. ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி அப்படின்னு அர்த்தம். விஸ்தாரம் அப்படின்னா அளவு கிடையாது, இதுக்கு பதிலா என்ன வரும்? பரப்பு அப்படின்னு வரும். விஸ்தாரம்னா பெரும் பரப்பு இல்ல பரப்பு அப்படின்னு சொல்லலாம். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், நமஸ்காரம்னா வணக்கம். ஸோ இதெல்லாம் கரெக்ட் தான். அடுத்தது வழுவுச்சொல் இல்லாத தொடர். அதை செய்தது நான் அல்லேன், இது கரெக்டு, மற்றதெல்லாம் தப்பு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானதை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாருங்க, வவல் வந்து என்னது? மெய்யெழுத்து கிடையாது, உயிர் எழுத்து. கான்சனன்ட் வந்து ஆயுத எழுத்து கிடையாது, ஹோமோகிராஃப்ங்கிறது கரெக்ட், ஒப்ப எழுத்து. டிஸ்கஷன் அப்படின்னா உயிர் எழுத்து கிடையாது. டிஸ்கஷனுக்கு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம்? ஈஸி தான் அது. இப்போ நம்மளே என்ன பண்றோம்? ஒரு டிஸ்கஷன் தான் பண்றோம் இல்லையா? அடுத்தது ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்ல பொருந்தாத இணை கேட்குறாங்க. ஸ்டோம் அப்படின்னா புயல், டெம்பஸ்ட் அப்படின்னா சுழல் காற்று, டொர்னடோ அப்படின்னா சூறாவளி, ஸ்ட்ரீஸ் அப்படின்னா சீ பிரீஸ் அப்படின்னா கடற்காற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாத இணை எது அப்படின்னா டெம்பஸ்ட். ஸோ டெம்பஸ்ட்டுக்கு சுழல் காற்று இல்லை அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க, ஓகேவா? அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வானம், வானம், இது நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கா? மயங்கொலிகள்ல இருக்கு. இப்ப வானம் அப்படின்னும் பொழுது ஆகாயம், இந்த வானத்துக்கு என்னது? வெடி. இப்ப ஸ்கூல் புக்கை படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும்ன்ற ஒரு நிலைமை இங்க வருது பாத்தீங்களா? இதுதான் அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். தொடர் அமைப்பினை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர், வினையச்ச தொடர். ஏன் இந்த பாடி அப்படிங்கிற சொல்ல பாத்தீங்க அப்படின்னா டி இ அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வருது இல்லையா? இதுவே ஈ ஊன்னு வந்துச்சுன்னா அது வினையச்சம். வினையச்சத்தை தொடர்ந்து இன்னொரு சொல் இருக்கு, அதனால வினையச்ச தொடர். சப்போஸ் இந்த இடத்துல பாடிய பையன் இல்ல பாடிய மாணவன் இப்படி இருந்ததுன்னா இது என்னது? பெயரச்ச தொடர். ஏன்னா இந்த இடத்துல ஆ சவுண்ட் வந்திருக்கு. ஆ சவுண்ட் வந்ததுன்னா அது பெயரச்சம். அது தொடர்ந்து இன்னொரு பக்கத்துல ஒண்ணு இருக்கிறதுனால அது வந்து பெயரச்ச தொடர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த இலக்கண குறிப்பு சார்ந்த விஷயங்களும் நல்லா பார்த்துக்கணும். தொடர் அமைப்பினை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனையும் பெயரும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டர்ல தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து தொழில் பெயர் இருக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? வினையாளனையும் பெயர் இருக்கணும். ஸோ இந்த ஆர்டரை மாத்திடக்கூடாது. வினையாளனையும் பெயரை ஃபர்ஸ்டும் தொழில் பெயரை ரெண்டாவதாகவும் போட்டுறக்கூடாது. சரி பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் தொழில் பெயர் என்னன்னு பார்க்கலாமா? தொழில் பெயர் என்ன? கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வினையாளனையும் பெயர் வந்து கேட்டவர், தொழில் பெயர் வந்து என்னது? பாடிய பாடல், பாடுதல் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்ப பாடல் கேட்டவர். அடுத்தது பாருங்க, அகரவரிசை. அகரவரிசைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? எதுவுமே பண்ண வேண்டாம், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸை மட்டும் எடுத்துப்போம். பானம் வராது, ப தான் வரும். ஸோ இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு. அடுத்தது என்ன இருக்கு? இங்க பாவனா இருக்கு, இங்க பி இருக்கு. அப்ப பி தான், ஆப்ஷன் பி தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியா போடணும். அகரவரிசை சொன்னோமா? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். தூவி, துன்பம், தூவி, தண்ணீர். அப்ப இது எல்லாமே தா வரிசையில அடுத்தடுத்து வரும். தண்ணீர்ல தா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். காயாச்சா வரிசையில எது ஃபர்ஸ்ட் வரும்? மா, ப, மூணு பொழுது மா வரிசையில தான் வரும். அப்ப
ந ப ம இந்த மூணுத்துல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா நாவரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால நீளம்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ இதை வந்து அகரவரிசைப்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட்லயே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஜப்பானில் உருவாக்கிய பேப்பர் எந்திர மனிதனே சாஃப்ட் வங்கி. இது கிடையாது. ஜப்பான்ல இருக்கக்கூடிய சாஃப்ட் வங்கி தான் உருவாக்கிய மனிதர் தான் யாரு? பேப்பர் என்ற எந்திர மனிதன். அப்ப ஜப்பான்ல சாஃப்ட் வங்கி உருவாக்கிய எந்திர மனிதன் தான் யாரு? பேப்பர். ஓகேவா? அடுத்த அகரவரிசை மறுபடியும் வந்து பாருங்க. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ இதுல தோ, தே, து, தா இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வரும்? தா வரிசையில தாக்கு அப்புறம் தா, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அப்போ ஃபர்ஸ்ட் தா இருக்கிறதுனால டி ஃபர்ஸ்ட் லெட்டர்லேயே சூஸ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நிறைய டைமையும் மிச்சம் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது என்னது? ஒரு விஷயம் செய்யலையான்னு கேட்கும்போது எனக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்றது உற்றது உரைத்தல். இது நான் வந்து கடைசியா டிஸ்கஸ் பண்ண அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் பொழுது அது வந்து உற்றது உரைத்தல். இனிமே நடக்க போறது சொல்றது உருவது கூறல். அதற்கு இனமான ஒரு விஷயத்த சொல்றது இனமொழி. ஒரு விஷயத்த சுட்டி காட்டி சொல்றது என்னது? சுட்டு விடை. ஓகேவா? உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். எலியும் பூனையும் போல, இதுக்கான உவமை கூறக்கூடிய பொருள். எலியும் பூனை அப்படின்னும் பொழுது என்னது? ரெண்டும் சண்டை போட்டுட்டே இருக்கும், எதிரும் புதிருமா இருக்கும். அப்ப வேற்றுமை. இலவு காத்த கிளி போல, இதுக்கான உவமை விளக்கக்கூடிய பொருள் என்னது? ஏமாற்றம். இலவு காத்த கிளி கதை தெரியும் இல்லையா? சோ அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஏமாற்றம் தான் இருக்கும். அடுத்தது உவமையால் விளக்கப்பெறக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். பசு மரத்தாணி, எளிதில் மனதில் பதிதல். ஏன்னா பச்சை மரத்துல ஆணி அடிச்சோம்னா ஈஸியா பதிஞ்சிரும். ஓகேவா? அடுத்தது கலைச்சொல். கலைச்சொல்ல பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின் உங்களுக்கு கலைச்சொல்ல இருந்து கேட்பாங்க. சரியா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கலைச்சொல்னா கலைச்சொல் மட்டும் இல்லை, ஆங்கில சொல் எல்லாம் சேர்த்து. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து மார்க் வந்து விட்டுறாதீங்க. ஓகே? ரிஃபார்ம் அப்படின்னா என்னது? சீர்திருத்தம். அடுத்தது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது என்னது? இனமொழி. நான் சொன்னேன் இல்லையா, கதைன்றது ஒரு இது, கட்டுரைங்கிறது அதற்கு இனமான வேற ஒரு இது. ஸோ அதற்கு இனமான ஒரு பதில் சொல்றதுனால இனமொழி விடை. அடுத்தது பாருங்க, நிறுத்தற்குறி. கண்ணா கமா போட்டு வா ஆச்சரியக்குறி, அதோ ஆச்சரியக்குறி, அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம், ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? சரியானதுதான் பார்க்குறோம். நிறுத்தற்குறி அறிக. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, ஃபுல் ஸ்டாப். போயிற்றுங்கிறதுக்கு வந்து கேட்க மாட்டோம், அது மாதிரி போனதுன்றதுக்கும் ஆச்சரியக்குறி வராது. ஓகேவா? சட்டி உடஞ்சு போச்சுங்கிறதுக்கு கொட்டேஷன் தேவையில்ல. அடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. எனக்கு கூட ஓங்களை மாறி ஆடணும்னு ஆசை. எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை. இதுதான் சரியான எழுத்து வழக்கு சொல். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. ஃபர்ஸ்ட் பேச்சு வழக்கு இருக்கு, என்ன? கொடுத்துடு அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு இருக்கு. இதை கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி எழுத்து வழக்கா நம்ம மாத்தணும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர். கண்டிப்பா எழுதியவர்னும் போது யாருன்னு தான் கேட்போம் இல்லையா? அடுத்தது பாருங்க, எவ்வகை வினா என்பதனை எழுதுக. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல். மாணவர்கிட்ட ஆசிரியர் கேட்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சிட்டு தான் கேட்பாங்க. அப்ப அது என்ன வினா? அறிவினா. தெரியாம கேட்கறது அறியா வினா, சந்தேகத்துல கேட்கறது ஐய வினா, ஒரு விஷயத்த கொடைத்தன்மையோட கேட்கறது கொடை வினா. அடுத்தது காட்சி அழகு. காட்சி பிளஸ் இ பிளஸ் அழகு பின் வருவனவற்றுள் தொடர்பு படுத்துக. இதுல பாத்தீங்கன்னா இகர ஈறு. இது என்னது? இகர ஈறு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டினா இருக்கு பாத்தீங்களா? அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடு. உயிர் பிளஸ் உயிர், மலை பிளஸ் அருவி. ஸோ இதுல உயிர் என்ன உயிர் பிளஸ் உயிர்னா, இந்த மலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னது? இல்லு பிளஸ் ஐ அப்படிங்கிறது வரும். இந்த லைய பிரிச்சோம் அப்படின்னா இல்லு பிளஸ் ஐன்னு வரும். அது மாதிரி அடுத்த இடத்துல அருவின்ற இடத்துல ஆ இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஐ இருக்கு, இங்க ஆ இருக்கு. அப்போ உயிர் உயிர், அதுதான் இங்க உயிர் பிளஸ் உயிர்னு இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, மெய் பிளஸ் மெய். மெய் வந்து இல் இருக்கு, ஆனா இங்க என்ன இருக்கு? ஆன் இருக்கு. சரியா? இந்த இடத்துல ஆன் இருக்கு. அப்ப இது வந்து
உயிரெழுத்து. அப்ப இங்க தப்பா இருக்கு. சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. சரியான இணை கண்டுபிடிச்சிட்டோம், இருந்தாலும் மத்த இதையும் பாக்குறோம். இங்க உயிர் தென்னை அப்படின்னும் பொழுது இன்னு பிளஸ் ஐ வரும், கரெக்டு. மரமுக்கு வந்து இங்க என்ன இருக்கு, இம்மு பிளஸ் ஆன் வரும் மரத்தை பிரிச்சோம்னா. ஆனா இங்க உயிர்னு கொடுத்துருக்காங்க, அப்ப அது தப்பா இருக்கு. இங்க மெய்ன்னு வரணும். அடுத்தது மெய் பிளஸ் உயிர். மெய் கரெக்டு தான். உயிர் இருக்கான்னு கேட்டா இந்த மேவை மறுபடியும் இம்மு பிளஸ் ஆ தான் வரும். இங்க மெய் இருக்கா, அப்ப இங்க உயிர் வராது, இங்க மெய் தான் வரும். ஸோ இந்த மாதிரி இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. அடுத்தது குறில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு அடைந்து சரியான இணையை தெரிக. கொள் கோல். கொல் அப்படிங்கிறது வந்து வாங்கு, கோல் அப்படிங்கிறது வந்து புறம் கூறுதல், அதாவது கோழி மூட்டுதல்னு சொல்றோம் தெரியுமா, அதுதான் இந்த கோல். ஓகேவா. அடுத்தது பாருங்க, குறில் நெடில் பிழையான சொல் எது? குறில் நெடில பிழையானது கல் கால், ஓகே. கிரி கீரி, ஓகே. குடம் கூடம், ஓகே. கெண்டை கொண்டைன்னு இருக்கு, கெண்டைக்கு என்ன வரணும், கேண்டைன்னு வந்திருக்கணும். ஆனா இங்க கோ இருக்கிறதுனால இதுதான் தப்பா இருக்கு. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். சோ கூற்று 2 என்னது, சரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கூற்று காரணம் சரியா தவறா? ந ந ந இவை 3ம் மயங்கொழி எழுத்துக்கள். ஓகே. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடும் உடையது. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடும் உடையது. கரெக்ட் தான். உச்சரிப்புல சின்ன அளவுக்கு வேறுபாடு இருக்கும், ஆனா பொருள் வந்து வேறுபடும். ஸோ 2மே சரி. கல்லாமை ஒளிக எனும் பொருளில் வரும் தொடர் விழைவு தொடர். ஏன் அப்படின்னா செய்தி தொடர்னும் போது ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும், வினா தொடர்னும் போது கொஸ்டின் மார்க் இருக்கும், உணர்ச்சி தொடர்னும் பொழுது என்னே அண்ணே அப்படின்ற மாதிரி ஆச்சரியக்குறி இருக்கும். ஸோ இது எதுவுமே இல்லாததுனால விழைவு தொடரா வருது. அதாவது கட்டடை தொடர் மாதிரி ஒரு விஷயத்த கோஷம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வருது. ஓகேவா. அடுத்தது நேரான தமிழ்ச்சொல் அறிக. டெரகோட்டா அப்படின்னா என்னது, சுடுமண் சிற்பம். பொருளின் செறிவை சுட்டுக. அகமும் புறமும் உற்றார் உறவினர் காலை மாலை கண்ணங்கரேல். ஸோ இதுதான் வந்து பொருளோட செறிவை வந்து சுட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்தது சொல்லும் பொருளும். கொச்சாப்பு அப்படின்னா என்னது, சோர்வு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. சோர்வு, அசதி என்ன வேணாலும் சொல்லலாம். இதுக்கு அப்படியே எதிர்ச்சொல் சொன்னோம் அப்படின்னா உற்சாகம், மகிழ்ச்சி, அப்படியே ஏதாவது சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது குமரி மாவட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா தாத்தாவை குறிக்குமா. ஓகேவா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பார்த்தீங்களா, எங்கேயுமே கேள்விப்படாததா இருக்கு. பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஓரூர், ஒன்று ஊர், ஒரு ஊர். ஆக்சுவலா இது என்னன்னா ஸ்கூல் புக்ல ஓர் அப்புறம் வந்து ஒரு இது இடம்பெற்றுள்ள இது வந்து எங்க வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கு இல்லையா. ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், ஓர் வரணும். உயிர்மை எழுத்தா இருந்தா ஒரு வரணும். ஓகேவா. ஸோ இது தெரியும்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, பிழை திருத்துதல். ஓர் நகரம், ஓரிரு நகரம், ஒரு நகரம், ஒன்று நகரம்னு சொன்னோம் இல்லையா. உயிரெழுத்தா இருந்தா ஓர் போடணும், உயிர்மை எழுத்தா இருந்தா ஒரு போடணும். இங்க நேங்கிறது உயிர்மை எழுத்து, ஸோ ஒரு போடணும். ஓகேவா. அடுத்தது சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ஒப்புமை அற்புதம் முகில் உபகாரி. ஒப்புமை அப்படின்னா என்னது, இணை அப்படின்னு அர்த்தம். அற்புதம் அப்படின்னா விந்தை வியப்பு அப்படின்னு அர்த்தம். முகில்னா மேகம், உபகாரி அப்படின்னா வள்ளல். ஸோ இது மாதிரி சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பத்தி வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் பயமா இருந்திருக்கும், எப்படி கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ரொம்பவே ஈஸி. கொடுத்துருக்குற அந்த பேராகிராஃப்லேயே அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த பேராகிராஃப்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் அத்தனையும் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகேவா. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனிதனுடைய மூளை. ஸோ எங்க இருந்து கொஸ்டின் வந்திருக்குன்னு தெரியுதா, இந்த சுஜாதா லெசன் வரும் இல்லையா, மனிதனுடைய மூளையை பத்தி. செயற்கை நுண்ணறிவா பாடம் பேர் எனக்கு தெரியல, ஆனா அது சுஜாதாவினுடைய அந்த ஒரு லெசன் தான். ஓகேவா. ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ஓகே, அந்த லெசன்ல தான் இது இருக்கு. ஓகேவா. அதனுள் இருக்கும் செல்களோட எண்ணிக்கை ட்ரில்லியன், அவற்றுள் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பினால் தான் படைப்பு, உணர்ச்சி, ஞாபகம், கண்ணுணர்வு ஆகியன எல்லாம். மூளை வந்து முதுகு தண்டில் இருந்து முளைக்கிறது. தண்டில் இருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லிலிட்டர் குருதி வந்து தேவைப்படுது. சிறுமூளை தான் நம் உடலோட அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துது.
ஓகேவா? ஸோ இது கொஸ்டின் சாரி, இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க. சாரி, அந்த பேராகிராஃப்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? மனிதனுடைய மூளை. அவங்களே கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப்ல எங்க இருக்குன்னு சொல்லிடவா? அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் இருக்குன்னா அது மனிதனுடைய மூளை தான். ரெண்டாவது கொஸ்டின் என்ன? மனித மூளையில் இருக்கக்கூடிய செல்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க? அதுதான் அந்த இதுக்கான ஆன்சர். ஒரு நிமிஷம். ஸோ மனித மூளையில இருக்கக்கூடிய அந்த செல்களோட எண்ணிக்கை வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரில்லியன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்தது மூளை எங்கிருந்து முளைக்கிறது அப்படின்னா மூளை வந்து முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது. அடுத்தது ஒரு மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு வந்து எவ்வளவு குருதி தேவைன்னா இந்த கொடுத்துருந்தாங்க இல்லையா? 800 மில்லி லிட்டர் ரத்தம். குருதினா ரத்தம். நமது உடல் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எது? உடல் அசைவுகளை எது கட்டுப்படுத்துது? சிறுமூளை கட்டுப்படுத்துது. அப்ப கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுக்கும் அதுலயே ஆன்சர் இருக்கா? ஸோ ஈஸியா இந்த மார்க்கை வந்து எடுத்துடலாம். இதுல மட்டும் தப்பே பண்ணிடாதீங்க. ஓகேவா? அடுத்தது சேர்த்து எழுதுக கேட்டிருக்காங்க பாருங்க. இவை பிளஸ் எல்லாம், இவை எல்லாம். என்றென்றும், என்று பிளஸ் என்றும் பிரித்து எழுதணும். அடுத்தது தாமினி அப்படின்றது வந்து இந்த இம்மும் ஈயும் சேர்ந்து என்னவாயிடும்? மீ ஆயிடும். ஈறுபோதல் விதி அதோட இல்ல ஈறுபோதெல்லாம் கிடையாது. ஈறுபோதல்னா அது போயிடும். சரியா? இந்த இம்மும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இயல்பு. அதாவது இம்முங்கிற இந்த மெய் வந்து உடல். இந்த மெய்யெழுத்துல இந்த உயிரெழுத்து வந்து ஒன்றி மீயா மாறும். ஓகேவா? தாமினி. இன்று பிளஸ் ஆகி இன்றாகி அப்படின்னு வரும். அடுத்தது புரவலர் அப்படின்னா இரவலர். இது நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டிலையும் இந்த கொஸ்டின் பார்த்தோம். ஆனா வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப முக்கியம் புரவலர் இரவலர்லாம். பொருந்தாத இணை கிழக்கு கொண்டல். பாத்தீங்களா கொஸ்டின் டஃப்னஸ் எப்படி இருக்குன்னு? இப்போ இது நீங்க 10th படிச்சிருப்பீங்க. கிழக்கு கொண்டல், மேற்கு கோடை, வடக்கு குணக்கு கிடையாது, வடக்கு வாடை காற்று அப்படின்னு சொல்லுவோம். தெற்கு தென்றல். ஓகேவா? அடுத்தது பொருந்தாத சொல். ஆண்பால் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை கண்டறி. பெண்பால் பிள்ளை தமிழ், ஆண்பால் பிள்ளை தமிழ் இருக்கு இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கலங்கு அம்மானை உசல்லாம் வந்து என்னது? பெண்பால் பிள்ளை தமிழுக்குடையது. காப்பு அம்புலி செங்கீரை இது ஆண்பாலுக்குடையது. பொருந்தாத சொல் பெண்பால். உடனே அடுத்ததே என்னது? பெண்பால் பிள்ளை தமிழ் கொடுத்துருக்காங்க. பொருந்தாதது வந்து கலங்கு அம்மானை ஊசல். ஸோ இதை வச்சே நீங்க சூஸ் பண்ணலாம். கலங்கு பெண்பாலுக்குன்னு சொல்லிட்டோம். அப்புறம் இதுல இதை வச்சு இந்த ஒண்ணு வந்து பெண்பாலுக்குரியதுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது அம்மானை ஊசல். இது ரெண்டும் என்னது? பெண்பாலுக்குரியது தான். சிற்றில் சிறுதேர் சிறுபறை அதெல்லாம் வந்து சாரி சிறுதேர்ங்கிறது வந்து என்னது? பெண்பால் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது பொருந்தாத இணை. ஆரி அப்படின்னா அருமை, இரடி அப்படின்னா திணை, அல்கி அப்படின்னா தங்கி, படுகர் அப்படின்னா என்னது? பள்ளம்னு வரும். இங்க மேடுன்னு கொடுத்துருக்கு. சாரி மேடு பள்ளம் ரெண்டும் ஒண்ணுதானா? பள்ளம் மேடு. மேடுனா பள்ளம்னு வரும். கரெக்டு தான். நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். படுகர் மேடுங்கிறது தான் இதுல பொருந்தாத இணை. அடுத்தது சந்தி புழையற்ற தொடர். நெகிழி பையை ஐ வந்திருக்கு. ஸோ இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வரும் இடத்துல வல்லினம் மிகும். நெகிழி பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். அவ்வளவுதான். அடுத்து மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர். வாழைக்காய், மாம்பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, அவரைக்காய். ஸோ இதுல மரபு பிழை அற்றதுதான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப கத்திரி பிஞ்சு தான் கரெக்டு. மரபு வலு. மரபு வலுன்னும் பொழுது என்னது? குயில் கத்தும் அப்படிங்கிறது தான் மரபு வலு. மயிலாகவும் கோழி கொக்கரிக்கும் கிழி கீச்சிடும். இப்போ குயிலுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகேவா? வலு அப்படின்னா பிழைன்னு அர்த்தம். அடுத்தது மரபு பிழை அற்றதை எடுத்து எழுது. மயிலாகவும் கோழி கூவும், காகம் கத்தும், புறா குழரும். பிழை அற்றதுன்னும் பொழுது இங்க என்ன வரும்? கோழி கொக்கரிக்கும்னு மேலேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க கூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிழைன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ மயிலாகவுங்கிறது இங்க மேல இருக்கு. அப்ப இது கரெக்ட் தான். ஓகேவா? பக்கத்துலயே அது சம்பந்தமான கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. சந்தி பிழையை நீக்குக. உலக இப்போ வரும். பெரும் புகழை ஐ இருக்கு.
ஸோ இப்போ வரும். பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்க. உண்டாக்குதல் அப்படின்னா என்னது? விளை. விளை மீன்ஸ் விளைத்தல், விளைவித்தல், விளைவித்தல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த விலை வந்து பிரைஸு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார் அப்படின்னா உலகம், மேதினி அப்படின்னாலும் உலகம் தான். இப்போ பார்னா உலகம், மேதினி. கடல்னா என்னது? கடலுக்கு வந்து என்ன வங்கம்னு வருமா? கடல் கிடையாது. மறுபடியும் கடல்னே வருது. புவனம் உலகம் வரும், ஆனால் ஆறுகளி வராது. ஓகே, அடுத்தது பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுதல். சொல்லுதல் அப்படின்னா செப்புதல், கூறுதல். உன் அப்படிங்கிற சொல்லுக்கான அந்த வேர் சொல்லுக்கான பதம் கேட்டிருக்காங்க. கற்பனை கிடையாது. கடித்தான் கிடையாது, கடின்னு வரும். சிரிப்பு கிடையாது, சிரின்னு தான் வரணும். உண்டால், உண்டால். ஸோ இதுதான் கரெக்டு. ஆடினான் என்பதன் வேர்ச்சொல். ஆடு அப்படிங்கிறது தான். ஆனா வேர்ச்சொல்னா என்னது? கட்டளை பெயர்ல வரணும். அடுத்து அகரவரிசை. அகரவரிசை எத்தனை கொஸ்டின்ஸ் வருது பாருங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் பார்ப்போம். க 2 இருக்கு. ஸோ கேவ் எடுத்துப்போம். அடுத்தது கோ இருக்கு, இங்க காவனா இருக்கு. ஸோ இதுதான் வரும். அடுத்தது அகரவரிசை. அப்படியே ரவுண்ட் போடுவோமா? வகுப்பு வ இருக்கு, வேற எதுவுமே வரல. ரெண்டாவதுல வா தான் இருக்கு. ஸோ வந்து இதுதான் வரும். அடுத்தது ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துப்போம். இந்த கடைசி ஆப்ஷன் தேவையில்ல, டி வரைக்கும் எடுத்தா போதும். தூல 2 இருக்கு. ஓகே, அடுத்து ரெண்டாவது இதை பாருங்க. இங்க வ இருக்கு, இங்க போ இருக்கு. வாக்கு முன்னாடியே பா வரிசை வந்துடும், அதனால ஏ தான் ஆன்சர். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துப்போம். சுத்தி, சங்கு, சொட்டு, சிற்பம். அப்ப ச தான் ஃபர்ஸ்ட் வரும், சங்கு தான் வரணும். அடுத்தது விடை வகைகள். கால்பந்து விளையாடுவாயா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடுவேன் என்று சொல்றது முன்னாடியே பார்த்தோம். என்ன கதை எழுதுவியான்னு கேட்டதுக்கு கட்டுரை எழுதுவேன்னு சொன்னாங்கன்னு பார்த்தோம். இப்ப அது இனமொழின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க கால்பந்துக்கு கைப்பந்துன்னு சொல்றாங்க. அப்ப அதுவும் என்னது? இனமொழி தான். விடைக்கேற்ற வினாவை தேர்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே. இப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை வடிவுனா மணிமேகலை. ஸோ இது ரெண்டும் என்னது? இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது? ஸோ இதுதான் இதற்கான வினா. ஓகேவா? அடுத்தது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்னது? எவ்வகை விடை. ஸோ இதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு பதிலுக்கு வேற ஒரு கேள்வி கேட்கறது வினா எதிர் வினாவாதல் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. வீடு கட்டியாயிற்று அப்படிங்கிறது என்னது? செயற்பாட்டு வினை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக, பொருத்துக. கிரியேட்டர் அப்படின்னா என்னது? படைப்பாளர். கிரியேட்டர்னா என்னது? படைப்பாளர். ஆர்டிஸ்ட் அப்படின்னா கலைஞர். கார்ட்டூன் அப்படின்னா என்னது? கருத்து படம். கார்ட்டூனை முதல்ல நம்ம தமிழ்நாட்டோட இந்த இதழ்கள்ல கொண்டு வந்தது யாரு? பாரதி. ஓகே, பாரதியார் தான். ஓகேவா? கேவ் பெயிண்டிங் அப்படின்னா, கேவ்னா குகை, பெயிண்டிங்னா ஓவியம். ஸோ கேவ் பெயிண்டிங்னா குகை ஓவியம். இந்த மாதிரி பிரிச்சு நீங்க பொருள் புரிஞ்சு படிச்சாதான் மறக்காது. ஓகேவா? அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். விஷம் அப்படின்னா என்னது? விடம் கிடையாது, நஞ்சு. நிறைய பேர் விடம்னு போட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நஞ்சு தான். இலக்கண நெறியிலிருந்து பிழந்து சிதைந்து வழங்கும் சொல் குடந்தை அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது கீழ்கணும் ஊர் பெயர்கள்ல தவறான மருவு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஊர் பெயர்கள்ல தவறான மருவை எழுதுகன்னு தான் கொடுத்துருக்காங்க. தவறானது கோவை, கோயம்புத்தூர். கரெக்டு தானே அது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம்.
சரி, இதுக்கு வந்து பி கிடையாது, கண்டிப்பா டி தான் வரணும். ஏன்னா கோவைங்கிறது வந்து கோயம்புத்தூர் வந்து கரெக்டுங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா. அந்த மாதிரி தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்லுவோம், நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்லுவோம், இது வந்து தெரிஞ்சது. ஆனா கும்பகோணத்தை வந்து கும்பைன்னு சொல்ல மாட்டோம், என்னன்னு சொல்லுவோம், குடந்தை அப்படின்னு தான் சொல்லுவோம். அது இருக்கு இல்லையா, குடந்தை. ஸோ குடந்தை அப்படின்னு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா குடமூக்கு அப்படின்னு வரலாம். சரியா, குடந்தை அப்படின்னு வரலாம், அல்லது குட மூக்கு அப்படின்னு வரலாம். இது ரெண்டுல எது வந்தாலும் கும்பகோணம் தான். ஸோ ஊர் பெயர்கள்ல தவறான மருவு கேட்டிருக்காங்க. கோவை கோயம்புத்தூர்ன்றது அவங்க இது வந்து டென்டேட்டிவ் கீ தான். சரியா, அஃபிஷியல் ஃபைனல் கீ கிடையாது, டென்டேட்டிவ் கீங்கிறதுனால ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், தப்பு இல்லை. ஸோ நீங்க பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு வந்து பி வராது, என்ன வரும், டி தான் வரும். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மன்னார்குடிக்கு வந்து சாரிங்கண்ணா மன்னார்குடியா. ஆக்சுவலா இதுல கொஸ்டினே தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான மருவுன்னு தான் வரணும். சரியான மருவை எழுதுக அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஓகேவா, மன்னார்குடிக்கு வந்து மன்னார்னு வராது, மண்ணை அப்படின்னு வரும். அது ரெண்டு சொல்லி நாவாவும் இருக்கலாம், மண்ணை அல்லது மண்ணை, மூணு சொல்லி நாவாவும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன வரணும் உங்களுக்கு, மற்ற எல்லாமே தப்பா இருக்கிறதுனால கோவை கோயம்புத்தூர் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியா இருக்கு. அரியலூர் அதுக்கு வந்து என்ன வரும், ஓகே, அரியலூருக்கு என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகேவா, அரியலூருக்கு மருவு பெயர், அரியலூருக்கு வந்து அறிவைங்கிறதுலாம் நான் இதுவரை கேட்டதில்ல, புதுசா இருக்கு. ஸோ இதுவும் தப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 82க்கு மட்டும் நீங்க சரியான மருவு அப்படின்னு சொல்லி மாத்திக்கோங்க இந்த கொஸ்டின்ல. ஸோ இதுக்கு வந்து கோவை கோயம்புத்தூருங்கிறது தான் சரியானது. அவங்க ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, கொஸ்டினை தப்பா எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அரியலூரை வந்து சிமெண்ட் சிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இது அறிவை அப்படிங்கிறது வந்து புதுசா இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகேவா, நானும் கொஞ்சம் அதை ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன், நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, சரியான சொல் எது, கோழி என்பதன் இளமை பெயர் என்ன. கோழிக்கு வந்து என்ன சொல்லுவோம், கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். நாவாய் அப்படின்னா என்னது, படகு, கப்பல், எது வேணாலும் சொல்லலாம். பொருத்தமான காலத்தை சுட்டுக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காலம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ காலம் நான் சொல்லியிருக்கேன், 3 காலம் இருக்கு. ஒன்று பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். ஸோ இந்த பெற்றவர் அப்படின்னும் பொழுது இது இறந்த காலத்துல வரும். அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், இதுல பார்த்தீங்க அப்படின்னா சரியான எண்ணெய் கேட்டிருக்காங்க. கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம். ஸோ அவன் வந்து வந்தான்றது பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது இறந்த காலம். கண்ணன் வருவான் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ், அது நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. வருகிறான் அப்படிங்கிறது எதிர்காலம் கிடையாது, வருகின்றான் அப்படிங்கிறதும் எதிர்காலம் கிடையாது. அடுத்த கொஸ்டின், சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கூரைக்கு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் கமெண்ட்ஸ்ல. கூரைக்கு வந்து என்ன வரும், வேய்ந்தனர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர்ன்றதுதான் கரெக்ட். அடைப்பு குறிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சொல்ல சரியான இடத்துல சேர்க்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிராக்கெட்ல இருக்குல்ல அந்த சொல்ல பாத்தீங்கன்னா எடுத்து இந்த கோடிட்ட இடத்துல ஃபர்ஸ்ட் போடணும் நீங்க. ஓகேவா, போட்டுட்டு என்ன பண்ணணும், அது சரி அந்த வாக்கியம் வந்து சரியா இருக்கான்னு பார்க்கணும். மலைமுகட்டில் மேகம் கவிழும், காலை ஒளியினில் மலரோட இதழ் வந்து கவிழும்.
சோலை பூவினில் வண்டினம் கவிழும், இயற்கையின் இன்பம் கவிழும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும். இது ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேவா, ஓல்டு புக்கில் இந்த புக் பேக் இருக்கு இல்லையா, அங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து எப்பொழுதுமே நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நியூ புக்கில் இருக்கக்கூடிய அந்த புக் பேக், ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புக் பேக் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய அந்த புக் பேக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வரக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபயராக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கை தெளிவாக படிச்சிருங்க. ஓகேவா. அண்ட் இதில் வந்து இந்த கபிலும் அப்படிங்கிறது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க ஆன்சர். இருந்தாலும் அது எப்படி வருது அப்படிங்கிறத மட்டும் ஒரு 2 நிமிஷம் யோசிங்க. ஓகேவா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. நகை அப்படின்னும் பொழுது என்னது, புன்னகை பொன்னகை. அதாவது புன்னகைன்னும் பொழுது நகைனா சிரிப்பு, பொன்னகை அப்படின்னும் பொழுது என்ன வரும், அணிகலன். ஓகே, அடுத்தது பாருங்க. இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. செய் அப்படின்னா செயலை செய், அப்புறம் வந்து வயல் நிலம். செய்னா என்னது, நிலம் அப்படின்ற இன்னொரு பொருளும் வந்து இருக்கு. அடுத்தது பாருங்க. லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மாரல் அப்படின்னா என்னது, நீதி. கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல், கைடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது டிசிப்ளின்னா ஒழுக்கம், சைல்ட் லேபர்னா குழந்தை தொழிலாளர். மரபு பிழைகள். புலி டேஷ், சரியான சொல் கேட்குறாங்க. புலி வந்து பரல் தான், குட்டி வராது. குட்டி எதுக்கு வரும், குருளை எதுக்கு வரும், கன்று எதுக்கு வரும், அப்படியே ஒரு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஒரு நிமிஷம் டைம் தரேன். ஓகே, அடுத்தது பாருங்க. அவசர குடுக்கை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து எண்ணி செயல்படாமை, அவசரமா ஒரு விஷயத்த பண்ணிடுறது. சொற்களை கூட்டு பெயர்களை கேட்டிருக்காங்க. கம்பு அப்படின்னா கம்மங்கொள்ளை, அதாவது சிலதை வந்து கொல்லைன்னு சொல்லுவாங்க. சரியா, அதுல கம்பு இருக்கக்கூடியத கம்மங்கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ தப்பா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். அரிக்கமேடு அகலாய்வுல ரோமானிய நாணயங்கள் கிடைத்தல். புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும், மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. பட்டிமன்றம் பற்றிய குறிப்புகள் மணிமேகலையில இருக்கு. மற்றதெல்லாம் கரெக்டு, இது மட்டும் தப்பா இருக்கு. அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுது. வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேசம் அப்படின்னா நாடு, நெறி அப்படின்னா வழி, மாசற்ற, மாசுன குற்றம், மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம், மேதைனா அறிஞர்கள். ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. 3 சுழி எண் வரும், இங்கேயும் 3 சுழி எண் வரும். பறக்கின்றன அப்படின்றது தான் வரும். ஓகேவா, இதெல்லாம் கரெக்டு தான். ஒருமைப்பன்மை இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ பறக்கின்றன இதெல்லாம் வராது. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. மாணவர்கள் வியந்து நிற்கின்றான், நிற்கின்றான் வராது, ஏன்னா மாணவர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால அது வந்து பன்மை. ஸோ அதுக்கான பன்மை விகுதி தான் வரும், நிற்கின்றனர் அப்படின்னு தான் வரும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 100 கொஸ்டினும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கு. 100 கொஸ்டின்ல சில கொஸ்டின் கடினமாகவும் பெரும்பான்மையான கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாகவும் இருக்கு. ஓகேவா. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமும் இருக்கும். ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னும் பொழுது அவங்க வந்து கொஷினோட லெவலை டஃப் பண்ணுவாங்க. ஓகேவா. இதே பேட்டர்ன் தான், பேட்டர்ன் இது, டாபிக் இது, எல்லாமே இதுதான். பட் ஸ்கூல் புக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. நியூ புக்கு ஓல்டு புக்லாம் கலந்து வரப்போகுது. ஸோ வந்து ஓல்டு புக்கில் இருக்கிற புக் பேக்கை நல்லா படிச்சுக்கோங்க, நியூ புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கையும் நல்லா படிச்சுக்கோங்க. மொழித்திறன் பயிற்சியை நல்லா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா. அண்ட் இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் அந்த ஒரு கொஷினுக்கு மட்டும்
அறிவை அரியலூர், அது அந்த அரியலூருக்கான அந்த மறு பெயர் மட்டும் சரியா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணிடுறேன், நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கக்கூடியது தப்பு தான். ஓகேவா? கோவை கோயம்புத்தூருங்கிறது சரி, அதுல டவுட் இல்லை. அந்த கொஷின் தான் தப்பா எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அந்த ஒண்ணுல அவங்க டென்டேட்டிவ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த ஒரு கொஷினுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க, அதை ஃபைனல் கீழே சரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். நம்ம இதை சாம்பிளுக்கு எடுத்த கொஷின் பேப்பர்ல அப்படி ஒரு கொஷின் மாட்டிக்கிச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஷின் வரலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.